அது நீங்கள் ஐடியில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் நார்மலாக ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட் அஃபிஷியலில் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு இன்னொருத்த வேலையை உங்கள் தலையில் கட்டிட்டு போயிடுவான். நான் இந்த வாரம் வெளில போகிறேன், நீ பார்த்துக்கோ, அடுத்த வாரம் நீ பார்த்துக்கோ, இப்படின்னு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இதை பார்த்துக்கோ, அதை பார்த்து, அதை செய்யு எதையாவது ஒன்றத்தை கட்டி விட்டுட்டு போயிடுவானுங்க. ஸோ கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கைக்கு மீறிய விரய செலவுகள் ஏற்படும். கைக்கு மீறின செலவுகள் ஏற்படும். வரவுக்கு மிஞ்சிய செலவு. சான் ஏறின முழம் சறுக்கும். 10 ரூபா சம்பாதிச்சா அந்த சம்பாத்தியத்துக்கு ஏற்ற செலவுகள் சரியாக இருக்கும். இப்போ இனிமேல் தான் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட், இந்த 138 நாளில் நிறைய கமிட்மெண்ட்ஸு, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒன்று ஒன்றா செய்வீங்க. சில மனக்கசப்புகள் விலகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. சில பேருக்கு புத்திரபாக்கியத்தை காத்திருந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம்லாம் கிட்டும்.